சுக்கிரனோடு ராகு சேரும்போது, சுக்கிரனாலே பெண், சுக்கிரன்னா மனைவி. அப்ப அவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு பெண்ணால் அவர்களுக்கு அவமானப்படுவார்கள், இல்ல பெண்ணால் மனவேதனையாவது படுவார்கள், இல்ல அதில் தப்பிச்சிட்டா கூட மனைவின்ற ஒரு ஸ்தானம் அவர்களை மனவேதனைக்கு உட்படுத்துவார்கள். சுக்கிரன் ராகு இருந்து இவர் போய் ஆதி மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டார். செவ்வாய் ராகுக்கு உகந்த ஸ்தலம் குக்கே சுப்பிரமணியா தான். இவங்க அங்க போகணும் அப்படின்னு நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் எந்த கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேனோ அதே கோயிலுக்கு தான் அவங்க போறதுக்கு இவருடைய துணை அழைச்சிருக்காங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக்ஸ், மிகப்பெரிய மாயாஜாங்களை நிகழ்த்தும். அந்த ஸ்தலங்களுக்கு அவ்வளோ வீரியம் இருக்கு. உங்க ஜாதகத்துல தான் உங்களுக்குரிய கோயில் இருக்கும். அந்த கோயிலை கண்டுபிடித்து அந்த ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து நீங்க போயிட்டு வர முடியும். வணக்கம். பெண்களால் மனவேதனைக்கு உட்படக்கூடிய ஜாதகம் அப்படின்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் ராகு, சுக்கிரனோடு ராகு சேரும்போது, சுக்கிரனாலே பெண், சுக்கிரன்னா மனைவி. அப்ப அவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு பெண்ணால் அவர்களுக்கு அவமானப்படுவார்கள், இல்ல பெண்ணால் மனவேதனையாவது படுவார்கள், இல்ல அதில் தப்பிச்சிட்டா கூட மனைவின்ற ஒரு ஸ்தானம் அவர்களை மனவேதனைக்கு உட்படுத்துவார்கள். ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரும் அவர் பையனும் தனியா வீடு எடுத்து தங்கி அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மனைவி அவரோட இல்லை. பையனையும் விட்டுட்டு, இந்த கணவரையும் விட்டுட்டு அவங்க ஒரு பெரிய நிறுவனத்துல வேறொரு மாநிலத்துல தனிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு தன்னோட ஜாதகத்தை வச்சார். அவர் வந்த நேரத்திற்கான பிரசனம் மனைவியை பற்றி கேட்பதற்காக தான் வந்திருக்கிறார். அப்போ அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது சுக்கிரன் ராகு. இப்போ சுக்கிரன் ராகு இருக்கும்போது எடுத்த உடனே உங்க மனைவியால் மனவேதனை இருக்கீங்க, மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க, அவங்க எப்போ உங்களோட சேருவாங்கன்றது உங்க கேள்வி. ஆமாவா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருந்துட்டு, எப்படி நான் இதான் அப்படின்ற நோக்கத்தை சொன்னீங்க அப்படின்னாரு. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி உங்க மனைவி உங்ககிட்ட திருப்பி வரணும், இதானே உங்க கேள்வி அப்படின்னேன். ஆமாம் சார், கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா தாம்பத்தியம் நடந்தது, எங்களுக்கு ஒரு பையனும் பிறந்தான். அந்த தாம்பத்தியம் எப்படி நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணோன்றது எனக்கு தெரியல. ஏதோ கல்யாணம் ஆச்சு, பையன் பிறந்தான். அதன் பிறகு என் மீது அவளுக்கு ஒரு துளி அளவு கூட அன்போ பாசமோ அனுசரணையோ கரிசனையோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு கூட நானா ஃபோன் பண்ணா எடுத்து பேசி ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு நான் 4 வார்த்தை பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நான் சாப்பிட்டேனா, பையன் சாப்பிட்டானா, எங்களுக்கு வேற எதுவும் தேவையா, நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கோமா, நல்லா இருக்கோமா, எப்படி சமைக்கிறீங்க, இப்படி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஆண் மீது விருப்பம் இருக்குன்னாலும் அப்படியும் கிடையாது. அவர்கள் ரொம்ப சொக்கத்தங்கமாக தான் இருக்கிறாங்க. யார் மீதும் எந்த ஒரு தப்பான எண்ணமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஒரு தனி அறை எடுத்து தங்கியிருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு வர்றது, அறையில் தங்குறது, திருப்பி வேலைக்கு போகிறது, இப்படி தான் இருக்கிறாங்க. எப்பயாவது தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்பயாவது தான் நாங்கள் இருக்க இடத்துக்கு பார்க்குறாங்க. எனக்கும் என் மனைவியை தவிர்த்து வேற யார் மீதும் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. நான் என் பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவளை வெட்டவும் முடியல, அவ கூட ஒட்டவும் முடியல. இது ஒரு தண்டனை மாதிரி இருக்கு, சிறை தண்டனை மாதிரி இருக்கு. எனக்கும் வேற யாராவது பெண்கள் மீது விருப்பம் இருந்தால் நான் 2வது திருமணம் பண்ணியிருக்கலாம், இவங்களை விவாகரத்து பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற போது இதுதான் சாபம். அவருக்கு மனைவியை பிரியவும் முடியல, மனைவியோட சேர்ந்து வாழவும் முடியல. அப்போ இதுதான் சாபம்னு சொல்கிறது. அப்போ அவர் கேட்குறதுலாம் சரி. இப்போ எனக்கு வயதே பார்த்தீங்கன்னா 50 வயது ஆயிடுச்சு. என் பையனும் காலேஜ் படிச்சுட்ருக்கான். இதுக்கு மேலே அவங்க நாங்கள் சேர்ந்து என்ன ஹனிமூனாக போக போகிறோம், இல்லை சேர்ந்து நாங்கள் சினிமா பீச்சுன்னு சேர்ந்து போக போகிறது இல்லை. கடைசி காலத்தில் எனக்கு என் மனைவியோடைய துணை வேணும். இந்த கடைசி காலத்துலையாவது, எங்களுடைய கடைசி காலத்துலையாவது நானும் மனைவியும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். இல்லை நானும் மனைவியும் ஏன் சேர்ந்து இருக்க முடியாமல் போச்சு, இது எல்லாத்துக்கும் எனக்கு விடை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ராகு போய் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோடைய சுபத்துவத்தை பூராத்தையும் அதை முழுங்கிடும். இப்போ சுக்கிரனோடு ராகு சேரும்போது பெண்களால் வரக்கூடிய சந்தோஷத்தை எல்லாத்தையும் இது மூடிடும். அது அப்படியே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும், லாக் பண்ணிடும். பெண்கள்னு சொல்கிறத விட குறிப்பாக ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இருக்கும்போது மனைவியால் மனவேதனை, மனைவியால் மொத்தமாக அவர் எப்போவுமே கசப்பான ஒரு சூழல்லே இருப்பார். இவர் எவ்வளோதான் இறங்கி வந்தால் அந்த மனைவி இவரை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. மனைவி காயப்படுத்திட்டே இருப்பாங்க. இனம் புரியாத ஒரு கசப்பும் ஒரு இடைவேளையும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சரி, இவர் வயசு 50 வயது ஆயிடுத்து. இதுக்கப்புறமா அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க கேட்குற முதல் வார்த்தை,
நீங்க யாரா இருக்கீங்க? உங்க மனைவி என்னவா இருக்கிறாங்க? உங்க மனைவி எங்க இருக்கிறாங்க? ஏன் மனைவி வரல? நீங்க மட்டுமே வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கீங்களே. வாட் அபௌட் யுவர் ஒய்ஃப்ன்னு கேட்குறாங்க சார். இது என் மனைவிட்ட சொன்னாலும், நீங்க பாருங்க கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. எப்படி ஒரு பெண்ணால இப்படி இருக்க முடியும்? தன்னோட பையனுக்கு நம்ம பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்றப்போ, எவ்வளோ ஆர்வமா வந்து அந்த பொன் பார்க்கும் படலத்த வந்து அவங்க நடத்தணும். அப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கலாம். இந்த மாரியான நெறைய ஜாதகங்கள் நான் என்னுடைய பார்வைக்கு வருது. அந்த ஜாதகங்கள் வந்து அந்த கர்மாவின் அடிப்படையில தான் அந்த ஜாதகம் இயங்குது. இவருக்கு இந்த மாரி ஒரு மனைவி அமையணுங்கிறது அவர் வாங்கி வந்த வரம், இல்ல வாங்கி வந்த விதி. அந்த பெண்ணும் இதுவரைக்கும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணல. வேற யாரு கூடயும் எந்த அஃபயரும் கிடையாது. ஆனா அவங்களா இருக்கிறாங்க. இவங்களா இருக்காரு. இவங்களால அவரோட சேர்ந்து இருக்க முடியல. அவங்க ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, உடனே அவங்க ஜாதகத்த குடுக்குறாரு. அவங்க ஜாதகத்துல செவ்வாய் ராகு. செவ்வாய்ன்னா கணவரை குறிக்கும். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் தான் கணவரை குறிக்கும். அங்க செவ்வாய் ராகு. இங்க மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கிரனோட ராகு. ஒரு சுக்கிரன் ராகும், செவ்வாய் ராகும் சேரும்போது, அவங்க இவரோட சேர முடியல. இவங்க அவரோட சேர முடியல. சரி இப்ப என்னன்னா, இது என்னை ஜாதகம் கேட்க வந்திருக்குது அந்த ஆண். இப்போ இவருக்கு தேவையானத நம்ம செஞ்சு குடுக்கணும். அப்ப இவர் மனைவி இவரை தேடி வருவதற்கும், அங்க கணவரோடு அவங்களுக்கு இருக்க கசப்பும் தீரணும். இப்ப இது 2 பக்கமும் ஒண்ணு செய்யணும். அப்போ இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு கோயிலையும் சொல்ல முடியாது. 2 பேருக்கும் தனித்துவமான கோயில். அந்த தனித்துவமான கோயிலுக்கு இவங்க 2 பேரும் போயிருக்கணும். அந்த மாரி ஒரு சூழலை ஏற்படுத்த சொல்லி, இவருக்குன்னு பிரத்யேகமா இந்த சுக்கிரன் ராகுக்கு ஒரு கோயிலும், அவங்களுடைய செவ்வாய் ராகுக்கு ஒரு கோயிலும் சொல்லி 2 பேரும் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்மானிச்சு, இவரை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஆதி மாரியம்மன் ஒரு கோயில் உண்டு. அந்த ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமையில போய் இந்த ஆண் தன்னுடைய மனைவி தன்னிடம் திரும்பி வர வேண்டும். தன் மனைவிக்கு என் மீது இருக்கக்கூடிய கசப்போ, கோபமோ கரைந்து இனி இருக்கக்கூடிய மிச்ச காலத்திலேயாவது அந்த மனைவி என்னை நோக்கி வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்து என்னோடு சேர்ந்து பயணிக்கும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு வர சொன்னேன். அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலை பொழுதுல அந்த ஆதி மாரியம்மன் கோயில்ல போய் வேண்டிட்டு வர்றார். இங்கதான் அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இப்ப இவர் போயிட்டாரு. சுக்கிரன் ராகு இருந்து இவர் போய் ஆதி மாரியம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துட்டார். இவங்க வந்து எப்படி இவங்க கிட்ட வர்றாங்க அப்படின்றத பாருங்க. இவர் ஆதி மாரியம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிட்டு மதியானம் வெளில வர்றாரு. அவங்க மனைவி ஃபோன் பண்றாங்க. பெங்களூர் கோயிலுக்கு போகணும். எனக்கு கூட வர முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் இல்லை எல்லா இடங்களுக்கும் நீ ஏன் நான் தனியாக தானே போயிருக்கேன். ஏன் இந்த கோயிலுக்கு மட்டும் நீ கூப்பிடுற? இல்லை இந்த விஷயத்துக்கு மட்டும் நீ கூப்பிடுற? என்ன பெங்களூர்ல என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க நான் கூப்பிட்டா தான் வருவீங்களா? நான் சொல்றேன் நீங்க வர்றதை விட்டு இவங்க வேற என்ன கேள்வி அப்படின்றாங்க. எப்பவுமே இதான் அவங்களோட இயல்பு. கோவமா பேசுறது தான் அவங்களோட இயல்பே. இன்னைக்கும் அவங்க ஜாதகத்தை மறக்க முடியாது. அவங்க சிம்ம லக்னம். நான் அவங்ககிட்ட சொன்னேன் சிம்ம லக்னம்னாலே சிங்கம் தான் சீறி பாய்வாங்க. உங்களால அவங்க கோவத்தெல்லாம் நீங்க அடக்க முடியாது. ஆமா சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் பெங்களூர் போகணும் கூட வர்றீங்களான்னு தான் உங்களை கேட்டேன். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க அப்படின்றாரு. இவருக்கு என்னன்னா நம்மள ஒய்ஃபு நம்மள துணைக்கு கூப்பிட்றாளே, இந்த ஆதி மாரியம்மன் தன்னோட வேலையை காட்டிட்டா. வெளில வந்த உடனே அவ ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி என் கூட அக்கம்பெனி பண்ண முடியுமான்னு கேட்குறா. அதுவே ஒரு சந்தோஷம் இருக்கு. சரி நான் வர்றேம்மா அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த பெண்மணி பெங்களூர் பக்கத்துல குக்கே சுப்பிரமணியா கோயில். அங்க தான் நான் சொல்லியிருந்தேன். அங்க முருகன் வந்து பாம்போட உட்கார்ந்திருப்பார். செவ்வாய் ராகுக்கு உகந்த ஸ்தலம் வந்து குக்கே சுப்பிரமணியா தான். இவங்க அங்க போகணும் அப்படின்னு நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கேட்டு பார்க்குறேன் சார். அவ எப்படியும் என் பேச்சு கேட்க மாட்டா. இருந்தாலும் நான் சொல்லி பார்க்குறேன். அட்லீஸ்ட் அவங்க மட்டுமாவது தனியா போயிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இவரோட ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தார். எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்றார். சார் பெங்களூர் கூப்பிடுறாங்க என் ஒய்ஃபு. நீங்க கோயில் பெங்களூர் பக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்க. இவங்க எதுக்கு பெங்களூர் கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வேணும்னா நான் கூட போயிட்டு பெங்களூர்ல அவங்க சொல்ற வேலையையும் செஞ்சுட்டு இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். ஆனா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பெங்களூருக்கு போலாம் வரீங்களான்னு கேட்டதே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு. அவங்க என்னை கூட்டிட்டு போய் அங்க ஏதாவது மலை மேலேயோ இல்லை எங்கேயாவது நின்று தள்ளி விட்டா கூட சந்தோஷம் தான் சார். அவ வந்திருக்கால, என்னை கூப்பிட்டுருக்கால, அதுவே எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த மனுஷனுக்குள்ள எந்த அளவுக்கு மனைவி மீது ஒரு ஏக்கமும் மனைவியோட அன்பு கிடைக்காம அவர் தவிச்சு போனது எனக்கு தெரிஞ்சது. நான் என்ன சொன்னேன், கவலைப்படாதீங்க அவங்க நல்ல விஷயமா தான் கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கும்போது, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் எந்த கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேனோ, அதே கோயிலுக்கு தான் அவங்க போறதுக்கு இவருடைய துணையை அழைச்சிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு நண்பர்களும் கிடையாது. வேற எந்த ஆண் நண்பர்களும் கிடையாது. வேற எந்த துணைகளும் கிடையாது. தனி மனுஷி தான். ஆனா ஏதோ ஒரு பிரபஞ்ச மாற்றம், ஒரு பிரபஞ்ச சக்தி இவங்களுக்கு கணவரோடு அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணியிருக்கு. இவர் போறாரு, மனைவியை பிக்கப் பண்றாரு. பெங்களூருக்கு எங்கம்மா போகணும்னு கேட்கும்போது, குக்கே சுப்பிரமணியான்னு கோயிலு. எங்க ஆஃபீஸ்ல பேசினாங்க. எனக்கும் பார்க்கணும்னு ஆயிடுச்சு. சரி தனியா அவ்வளோ தூரம் போக முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளேனா போயிடுவேன். இது வேற ஊரு. நீங்க தான் ஆல்ரெடி பெங்களூர்ல வேலை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கன்னடம்லாம் தெரியும்ல. அதனால தான் உங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல,
அவர் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாம எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொன்னோமோ, அதே கோயிலுக்கு கேட்கறாங்களேன்னு சொல்லி 2 பேரும் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல அந்த குக்கே சுப்பிரமணியரை வணங்கிட்டு வர்றாங்க. அதன் பிறகு நடந்தது தான் மேஜிக். மெல்ல, 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 மெல்ல தன் பையனுடைய கல்யாணத்துக்குன்ற அந்த பொருட்டு கணவனும் மனைவி ஒண்ணு சேர்றாங்க. அந்த முருகன் அருளால, அந்த மாரியம்மன் அருளால ஒண்ணு சேர்ந்து, தன்னோட பையனுக்கு பொண்ணு பார்க்குற படலத்துல 2 பேரும் மறுபடியும் நட்பு பாராட்டி, மறுபடியும் ஒன்று சேர்ந்து, இவங்க இவருடைய இருக்கக்கூடிய அதே ஊருக்கு மாறுதல் வாங்கிட்டு வந்து, "நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். நான் வேலை விஷயமா தான் வெளில இருந்தேன்." அப்படின்னு பொண்ணு பார்க்குற இடத்துல சொல்லி, சம்பந்திகள வந்து சமாதானப்படுத்தி, ஒரு அருமையான வீட்ல தன் பையனுக்கு பொண்ணு எடுத்து, அது இருவரும் சேர்ந்து அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைத்து, இப்போ அந்த கணவரும், அந்த மனைவியும், அந்த புது மருமகளும், மகனும் ஒண்ணா ஒரே வீட்ல இருக்கிறாங்க. உங்க ஜாதகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மேஜிக்ஸ், மிகப்பெரிய மாயாஜாலங்களை நிகழ்த்தும். அந்த ஸ்தலங்களுக்கு அவ்ளோ வீரியம் இருக்கு. உங்க ஜாதகத்துல தான் உங்களுக்குரிய கோயில் இருக்கும். அந்த கோயில கண்டுபிடித்து, அந்த ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து நீங்க போயிட்டு வரும்போது, எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் மிகச் சுலபமாக, மிகச் சுபமான முறையில தீர்த்து வைக்கப்படும். அதான் அந்த கோயிலுக்கும், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்குமான வீரியம். உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகள உங்க ஜாதகத்துல தேடுங்க. நிச்சயமா தீர்வு உண்டு. நன்றி.